அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை சோதரிக்கு நம்ம கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனை எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், அதுல 21ஆம் வசனத்தோடு வாசிப்போம். யோவான் 21:21. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். 22. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு நான் சொல்றது பேதுரு, அப்பா நீ எதெல்லாம் பார்க்காத, நீ என்ன பண்ணு, பின்பற்றி வா. இன்னைக்கு உலகத்துல எதை பின்பற்றி என்ன பண்றாங்க, ஜனங்கள் சோரம் போகிறாங்க, வாலிபர்கள் எதை பின்பற்றி இடறி போகிறாங்க. ஆனாலும் ஏசியா தீர்க்க சொல்வது, கர்த்தருக்காக இருக்கிறவங்க என்ன பண்ண, கழுகு போல செட்டைகள் அடித்து உயிரை எழும்புவார்கள் என்று ஆலோசனை. நீ என்ன பண்ணு, என்னை பின்பற்றுங்க. நம்ம பின்பற்றக்கூடிய ஒரே நபர், நம்ம பின்பற்றக்கூடிய சரியான ஒரு நபர் யாருன்னா, வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களை நீரூற்றி உண்டாக்கின ஆண்டவராக இயேசுவை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கை நிறைவாக ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னைக்கு அநேகமாக சமாதானத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் ஜனங்கள் எங்கெங்கயோ பணங்களை செலவழித்து என்ன பண்றாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் நிம்மதி தருகிற ஆண்டவர், சந்தோஷத்தை தருகிற ஆண்டவர், சுகத்தை தருகிற ஆண்டவர், பலனை தருகிற ஆண்டவர், பாதுகாப்பை தருகிற ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ண மூன்றாம் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு சொல்றார், நீ என்னப்பா, என்னை நீ பின்பற்றி வா, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இந்த பேதுரு பாத்தீங்கன்னா, அவன் மற்ற காரியங்கள் என்ன பண்ண யோசித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்றான், இயேசுவா சொல்றாரு, அப்பா நீ அதெல்லாம் தேவையில்லாத கூட யோசிக்காத, தேவையில்லாத கருத்துக்கு என்ன பண்ணாத, திங்க் பண்ணாம நீ என்னை என்ன பண்ணு, நோக்கி பார், என்னை நீ பின்பற்றி வா. அப்ப இந்த பேதுரு பாருங்க, பேதுரு பாத்தீங்கன்னா மீன்களை பிடித்து கொன்ற ஒரு மனிதன். மீன்களை என்ன பண்ண, வலையை பிடித்து கொண்ட அவனை பார்த்து என்ன பண்ண ஆண்டவர், அவனுக்கு ஒரு படிப்பறிவு இல்லாததான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவன் சொன்ன உடனே இயேசுவை அவன் பின்பற்ற ஆரம்பித்தான். அவனுக்கு எந்த படிப்பறிவு கிடையாதுங்க, எந்த நாலேஜும் கிடையாது. ஆனாலும் பாருங்க, தேவன் அவன் பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே வரும் பொழுது எத்தனாயிரம் பேர் என்ன பண்றாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் அந்த பேதுருவை கொண்டு பலத்த கிரிகளை செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை உங்களை சில அற்பமா எண்ணப்படலாம், உங்களை சில பேர் உங்களை என்ன பண்ணலாம், உங்க குடும்பத்தை அற்பமா எண்ணலாம், இல்லை உங்களை ஜபத்தை அற்பமா எண்ணலாம், சில உங்களை பேர் என்ன பண்ண அற்பமா பார்க்கலாம். நீ எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நீ பின்பற்றக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இந்த பேதுரு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் பிரகாசம் அடைகிறான். கர்த்தருடைய வாழ்க்கையில பலத்தகளை செய்து கர்த்தருக்காக வைராக்கியமான ஒரு அப்போஸ்தலனாக மாறி அநேக திருச்சபைகளை கர்த்தருக்காக அவர் வைராக்கியம் எழும்புகிறதை பார்க்க முடிகிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும், தேவையில்லாத பின்பற்றி சோரம் போகாதபடிக்கு, தேவையில்லாத காரியங்களை யோசித்து நாமே தளர்ந்து போகாதபடிக்கு நீங்க பின்பற்றக்கூடிய ஒரே நபர், நீங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரை பின்பற்றுங்க, நிச்சயமா வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நான் ஜெபம், பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரை நாங்கள் உண்மை பின்பற்றி ஓடி வர்றதுக்கு எங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க, அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.